குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்புவாராக. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த இந்த கிருபை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் நாங்கள் சிறுகவும் தகப்பன் பெருகவும் செய்யப்பா. உம்முடைய ஆவியும் ஜீவனோட வார்த்தையினால் எங்களோடு இடைபடுங்க சுவாமி. தேவனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தாவை இன்றைக்கு இந்த உம்முடைய ஜனத்தின் மேல உமது அநாதி தீர்மானம் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அடிமை சிறுகவும் தகப்பன் பெருகவும் செய்ய உம்முடைய ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே வெளியரங்கமாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கும் நாம் தியானத்துக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 90வது அதிகாரம். சங்கீதம் 90வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். சங்கீதம் 90. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கனிகூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையை உணர்ந்தவனாய் இந்த சங்கீதத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சியாக்குறது மட்டுமல்ல, உம்முடைய கிருபையினால் எங்களை நிலைப்படுத்தும். உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிருபை காலைதோறும் புதியவளை இருக்கிறது. அந்த புதிய கிருபை எங்கள் ஆவி ஆத்மா சரித்து நிலைப்படுத்தும் வண்ணமாய் தேவனே காலைதோறும் புதிய கிருபையினால் நிரப்பி நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்கள் ஜீவியத்தை நன்மையினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை புதிய கிருபையினால் நிரப்புவது மட்டுமல்ல, உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். உங்கள் போராட்டங்கள், சஞ்சலங்கள், பாடுகளை மாற்றி உங்கள் ஜீவியத்தை நினமுள்ளதாய் தேவன் மாற்றப் போகிறார். வறட்சியை தேவன் உங்கள் ஜீவியத்தை விட்டு தேவன் அகற்றி விடுகிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவன் நன்மையினால் கிருபையினால் நிரப்பி உங்களை மகிழ்ச்சியினால் தேவன் திடப்படுத்துவார். சந்தோஷம் என்கிறது அது கொஞ்ச நேரம்தான். மகிழ்ச்சி என்பது முடிவில்லாதது. அல்லேலூயா. தேவன் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். அப்போ இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தயவும் கிருபையும் நம்முடைய ஜீவியத்தில் நிலைப்பட வேண்டுமானால் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படிக்கு பிரியப்படுகிறார். அப்போ நம்முடைய ஜீவியத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். குடும்பத்துல கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஜீவியத்துல தயவும் தேவனாய் கர்த்தருடைய அநாதி தீர்மானமும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். சத்துருடைய இடையூறு குடும்பத்திலேயோ யாருக்கிட்ட எந்த விதத்திலையும் சத்துருடைய இடையூறு தலை தூக்கவே கூடாது. இதற்கு தேவன் நம்மேல் கொண்ட திட்டமும் அவர் விருப்பப்படக்கூடிய காரியமும் என்ன? நாம் வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாய் அவைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் பாராட்டுவாராக. இங்கே 2 நாளாகம புஸ்தகம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவ வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனார்கள். புறப்படுகையில் யோசேபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது செத்து வருவீர்கள் என்றான். யோசேபாத் என்பவர்
சொல்லுகிறார். நீங்கள் இதுவரையில அதிகாலையில எழும்பி ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உண்டா? அதிகாலை எழும்பக்கூடிய கையை தூக்குங்களேன். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் கை தான் தூக்குது. அது அரை கை, கால் கை, முக்கால் கை தான் வருது. அல்லேலூயா. இதுவரையிலும் அதிகாலையில எழும்பாதவங்க, அதிகாலை எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? 4 மணி, அப்புறம் 4:30, 5 மணி. 4:30, 5 அது காக்கா குருவிக்குள்ள ஆசீர்வாதம், நமக்குள்ள ஆசீர்வாதம் கிடையாது. நமக்குள்ள ஆசீர்வாதம் எப்ப தெரியுமா? ஜாமம். அல்லேலூயா. ஜாமத்துல இரவு 11:30 மணிலிருந்து 3:30 மணிக்குள்ள ஜெபத்தை முடிச்சிடணும். கிதியோன் அதைத்தான் பண்ணான். பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்ட நேரம் அதுதான். அதன் கிழக்கு வெளுக்கிற ஜாமம். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாய் கர்த்தர் அக்கறைப்படுத்தினாரே, அந்த தருணம் விடுதலையின் நேரம். அந்த நேரம் தான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியான நேரம். நாம் எவ்வளவோ நேரங்களை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறோம் வீணா. நீங்க ஜாமத்துல தேடணும். கர்த்தரை ஜாமத்துல தேட தேட உங்கள் ஜீவியத்திற்கு கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்தில் அடங்கும். அவை தலை தூக்க முடியாது. சத்துரு இடர்ந்து போய்விடுவார் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜாமத்தில் தேடுங்கள். கரெக்டா 2 மணிக்கு ஒரு குருவி கத்தும் சத்தம் கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். நம்ம எங்க கொரட்ட வீட்டுல தூங்குறோம், இன்னும் எங்க குருவிக்கு கத்துற சத்தம் கேட்கறதுக்கு? 2 மணி கரெக்டா ஒரு குருவி சத்தம் கேட்கும். அடுத்தது 2:45 மணிக்கு இன்னும் 2 குருவி சத்தம். அதுக்கு மேல காக்கா, சேவக்கோழி எல்லாத்தையும் சத்தம் கேட்கும். எல்லாமே ஏன் கேக்குது? ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு உள்ள ஆசீர்வாதத்தை தாரும். எல்லா ஜீவராசிகளும் தன்னை படைத்த தேவனை நோக்கி பார்க்கிறது. ஆனா தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட, தேவத்துவத்துக்குள் உண்டாக்கப்பட்ட தம்முடைய மனுஷர்கள் இந்த உணர்வு இல்லாம நல்ல போர்வைய முகத்துக்கு மேல போத்திக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம், மிக சமீபம். அவர் வாசல் அருகே வந்து விட்டார். அவர் தட்டி கொண்டிருக்கிறார். வாசல் திறக்கிற நேரம் வந்து விட்டது. விழித்திருங்கள். புத்தி உள்ள கன்னிகைகளாய் மணவாட்டி சபை விழித்திருக்க வேண்டியது கட்டாயம். என்ன சொன்னாரு? வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி தம்முடைய கிருபையினால் திருப்தி ஆக்குகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தேவ ஜனமே, அப்ப நம்முடைய ஜீவியத்துல நன்மையும் இரக்கமும் பார்க்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் ஜாமத்தில் தரித்திருக்க வேண்டியது கட்டாயம். 5 மணிக்கு நான் வயசானவங்களுக்கு வேணும் ஆண்டவர் போக்கு கொடுப்பாரு. நல்ல உடம்புல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவங்க 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்க கூடாது. ஜாமத்துல எழும்பி ஜெபிக்கணும். ஜாமத்துல எழும்பி ஜெபிக்கணும். இரவு கூட்டம், சென்னையில ஒரு இடத்துல இரவு கூட்டம் நடத்துவேன். அங்க ஒரு பாட்டியம்மா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. 87 வயசு பாட்டியம்மா. அந்த கண்ணு ஒரு பொட்டு கூட கண்ணு அசையாது. அப்படியே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. 87 வயசு பாட்டியம்மா. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்தோம். நாம என்ன பண்றோம்? சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு கிடக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நிலைப்படுத்த வேண்டுமானால் தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது கட்டாயம். இந்த யோசேபாத் ஏன் அதிகாரமே தெக்கோவா வனாந்திரம் என்பது தன்னை வறுமையாக்கக்கூடிய அனுபவம். தன்னை தேவனாய் கர்த்தருக்கு முன்பாய் வறுமையாக்கி தாழ்த்தினான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு சஞ்சலம் வந்தோன்னு அவன் 4 பேரை கூப்பிட்டு நியாயம் விசாரிக்க
முடிக்க 4 பேரை கூப்பிட்டு யுத்தத்துக்கு அழைத்து செல்லவில்லை. உதவி எங்கே இருந்து வரும், யார் உதவி செய்வாங்க என்று மற்ற மனுஷனுடைய கரத்தை நாடி ஓடவில்லை. தேவ சமூகத்தை நாடி ஓடினான் யோசேபாத். தேவச்சனமே, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை நமக்கு தலைக்கு மீறி போகுது, நமக்கு இருதயம் அப்படி நினைக்குதுன்னா செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு முன்பாய் முழங்கால் யாரும் முடங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய கண்ணீரை கண்ட இடத்துல கண்ணீரை சிந்தக்கூடாது. தேவ சமூகத்தில் கண்ணீரை சிந்த வேண்டும். அப்பொழுது விடுதலை உண்டாகும். கர்த்தர் சூழ்நிலையை அகற்றி போடுவார், சூழ்நிலையை அகற்றுவார். என்ன பிரச்சனை வரட்டுமே, எப்படி சூழ்நிலை அகற்றுவார் பாருங்களா. சங்கீதம் 106வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அகற்றினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அப்போ சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அகற்றினார். அப்ப உங்க பிரச்சனை, உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அதைரியப்படாதபடிக்கு தேவாதி தேவனுடைய சமூகத்தை ஜாமத்தில் தேட தேட கர்த்தர் சூழ்நிலை அகற்றுவார். அது அகன்று போய்விடும். நீங்கள் சித்தி பெறுவீர்கள். தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லும். நீங்கள் கலங்க வேண்டாம். விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் அக்கறைப்படுத்தப்படுவீர்கள். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம் தேவச்சனமே, கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். உன் துக்கத்தை தேவன் மாற்றுவார், உன் துக்கத்தை தேவன் மாற்றுவார். இந்த ரட்சணையினால், இந்த ரட்சணையினால் நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடினால், ஓ தேவ ஜனமே, என் தேவன் உன் துக்கத்தை மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கலங்காதே, கலங்காதே, கலங்காதே. நீ கைவிடப்பட்ட ஜனம் அல்ல, நீ கைவிடப்பட்ட ஜனம் அல்ல. நீ கைவிடப்பட்ட ஜனம் அல்ல, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் சத்துருவை அகற்றுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சத்துருடைய வஞ்சனையா இருந்தாலும் சரி. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலைய ஆண்டவர் கூட மாற்ற முடியாதுங்க. யதார்த்தமா வர வார்த்தை அப்படிதானே, யதார்த்தமா இல்லை. வாழ்க்கையில பல காரியங்களை பார்த்து பார்த்து நொந்து நொந்து போய் அது இதயத்துல கசப்பு பிச்சை உண்டு பண்ணிடும். அந்த கசப்பு வந்து என்ன ஆகும், இந்த சூழ்நிலைய ஆண்டவர் கூட மாற்ற முடியாதுங்க, என் ஜீவி இப்படிதாங்க முடிஞ்சு போகும். யாரு சொல்லுவா? ஜெபிக்கிறது கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரிச்சு உட்கார வேண்டிய அந்த தன்மை இல்லை. விழித்திருந்து ஜெபிங்கன்னா, நான் எங்க விழித்திருந்து ஜெபிச்சா எனக்கு இடுப்பு பகுதி காலு இழுத்துக்கிட்டே போகுது. கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுனா கை தூக்க முடிய மாட்டேங்குது. ஆனா எல்லாத்துக்கும் கையும் வரும் காலும் வரும். பொல்லாத காரியங்களை செய்வதற்கு விரைத்தோடும் கால் உண்டு. அவதூறு பேசுவதற்கு விரிவாய் ஆண்டு திறக்கக்கூடிய வாய் உண்டு. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஸ்தோத்திரிக்கணும்னா வாய் விரிவா திறக்காது. சோத்திரம் சோத்திரம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் விரிவாய் வாயை திற, நன்மை நான் நிரப்போன்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? வாழ்நாளெல்லாம் நீ கலிகூர்ந்து மகிழும்படி உன் ஜீவியத்தை நன்மையினால் நிரப்போன்னு சொல்லிட்டாருல்ல, நிச்சயமாய் செய்வார். இதற்கு என்ன? அதிகாலையில் தேவ சமூகத்தை நாடணும். அதிகாலை 4:30 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணி இல்ல, அதிகாலை ஜெபத்தில் தேடு, ஜெபத்தில் தேட தேட இயேசுவின் நாமத்தில் கொந்தளிப்பு அடங்கும். கொந்தளிப்பு உங்க ஜீவியத்துக்கு பக்கத்திலே வராது, உங்க குடும்ப பக்கத்திலே வராது, உங்க குடும்ப காம்பவுண்ட் பக்கத்திலே வராது. இயேசுவின் நாமத்தில் அவை
அதிக ஜாமத்துல தேடுங்க, ஸ்தோத்தரிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிச்சீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிச்சீங்க? அல்லேலூயா. கை வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல வேதத்தை திறந்து வாசிங்க. உங்க ஜீவியத்தை அழகா அது ஸ்கிரீன் பண்ணி அது போட்டோ எடுத்து காமிக்கும். நீ இந்த காரியத்துல இப்படி குறைவுபட்டிருக்க, இந்த காரியத்துல நீ இதை விட்டு விடுன்னு அந்த ஜீவ வார்த்தை சொல்லி கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில கவனமா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிறீங்களோ, வசனத்தை அனுப்பி குணமாக்கி உங்களை கர்த்தர் அழிவுக்கு தப்புவிப்பார். நிச்சயமாய் தப்புவிப்பார். வார்த்தை என்ன சொல்கிறது? சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்து தேவ சமூகத்தை நாடணுமே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியா இருக்கணுமே. இதுக்கு தேவன் கண் சாடையா விட்டு போகிறவர் அல்ல. மனுஷன் கண் சாடையா விட்டு போவான். தேவன் அப்படி கண் சாடையா விட்டுட்டு போக மாட்டாரு. தம்மண்டையில் வருகிற ஜனம் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஏன்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஜீவாதிபதியை ஆராதிக்கிறோம். அந்த ஜீவாதிபதி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களை நிலைப்படுத்துவார், உங்களை நன்மையினால் நிரப்புவார், உங்களை சாமத்தினால் கர்த்தர் இடையேற்றுவார். செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும், ஸ்தோத்திரிச்சு ஜெபிக்கணும். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார். நிச்சயமா அழிவுக்கு தப்புவிப்பார். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. எழும்பி பெருமையாக்கி தாழ்த்தினான். அதுல அந்த 2 நாளாகமம் 20 அதிகாரம் 18-19 வாசிங்களா. அப்போது யோசேபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோராத்தின் புத்திரரின் ஆமென் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப என்ன பண்ணார் யோசேபாத்து? கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தான், பணிந்து கொண்டான். எத்தனை பேர் கர்த்தரை அப்படி தாழ விழுந்து பணிந்து கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி செய்துட்டு இருக்கேன். அதனால கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையினால் கட்டி கொண்டிருக்கிறார். என்ன இந்த திக்குவாயும் மந்த புத்தியுமா இருந்த என்ன, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டிருந்த என்ன மீட்டுக் கொண்ட தெய்வம் உங்களையும் நிச்சயமாக மீட்டுக் கொள்வார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நன்மையினால் நிரப்புவார். செய்ய வேண்டியது என்ன? தேவனை கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையுடன் தேவனை தேட வேண்டும். ஏதோ கடமைக்கு தேடுறேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஊழியக்காரர் சொல்றாங்க, நான் கடமைக்கு தேடினேன். எழுத்தின்படி தேடுறது அந்த தேடுதல் வேலைக்கு ஆகாது. உணர்ந்து அவர் எனக்காய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நான் பிழைக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இரக்கம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கொடுத்து என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு உரிய மனவாட்டி சபையை நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த பிதா உலக தோற்றம் என்று என்னை முன்குறித்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். நம்மள திடீர்னு யாராவது கேட்டா நீங்க யாரு என்ன குடும்பம்னு கேட்டா ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி அப்படி சர நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆளு, இன்ன ஜாதி, இன்ன குலம் கோத்திரம், என் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்ம எந்த அளவுக்கு வாய்ச்சாலமா பேசுவோம். உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்போ அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கு அந்த அளவுக்கு வீணாப்பு பேச முடியும்னா நம்மள நித்தியமாய் சதா காலங்களிலும் அவரோடு கூட அமர செய்வதற்கு உலக தோற்றம் முன்னே
நிறைவடையணும், அவரை குறித்து எப்படி தெரிந்து கொள்ளணும், அவரை குறித்து எப்படி நம்முடைய ஜீவியத்துக்குள்ள சந்தோஷமும் களிப்புடன் காணப்பட வேண்டும். நினைவு கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா உலகத்தில் உள்ள சில காரியம் நமக்கு தேவைதான், ஆஸ்தி ஐஸ்வர்யம் தேவை, இதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தேவை. ஆனா அது நம்ம தலைக்கு மேல ஏறி நிற்க கூடாது. அது எல்லாம் நம்ம கை அடக்கத்துக்குள்ளதான் இருக்கணும். அது எத்தனை கோடி இருந்தாலும் நம்ம கை அடக்கத்துக்குள்ளதான் இருக்கணும். நமக்கு மேல ஏறின்னு அது நம்மளை சவாரி பண்ணிடக்கூடாது. நமக்கு மேல ஏறின்னு தலைக்கு மேல டங்கு 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 டான்ஸ் ஆடிடக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் சொல்கிறார், அவரை நாம் அவரை எப்படி தேடணுமா? வெறுமையாக்கி தேடணும். நம்மளை வெறுமையாக்கணும். நாம் பணிந்து குனிந்து கர்த்தர் சமூகத்தை நாட நாட கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். எப்படி ஆண்டவர் நாம கர்த்தரை அந்த அளவுக்கு தேட தேட தேவன் எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறார் தெரியுமா? வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? சங்கீதம் 46 அதிகாரம் 5வது வசனம் அருமையா சொல்லி கொடுக்கிறது. சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் ஹல்லேலூயா 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 சத்தமே வர மாட்டேங்குது. வீட்டுல சண்டை போடுக்கு மட்டும் வாய் இங்க வந்துரும்ல. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லணும், சத்தம் வர மாட்டேங்குது. கூரை கூட தாண்ட மாட்டேங்குத, கூரை பிச்சுக்கிட்டு போயிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொன்னாரு? அந்த வசனத்தை வாசிங்க. 46:5. தேவன் அப்ப அதிகாலையில ஜாமத்துல கர்த்தருடைய சமூகத்தை நாடும் போது, எதுக்கு நாடுற? வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவனே இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்க இந்த ஜாமத்துல உங்களுடைய சமூகத்தை தேடி வந்தாச்சு. அப்போ தேவன் நம் நடுவில் நிலை கொள்ளுவார், நமக்குள் நிலை கொள்ளுவார். வாசிங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசைய. அப்ப எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒதுக்கி போவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஒதுக்கி போவதில்லை. ஏன்? என்ன வரட்டுமே ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், ஜனிப்பித்த கண்மலை நமக்குள் இருக்கிறார், நம்மை பெற்ற தேவன் நமக்குள் இருக்கிறார். நாம் அசைக்கப்படுவதில்லை. வாசிங்கள், அது அசையாது. அதிகாலையில் கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி சகாயம் பண்றாரா? வேதம் என்ன சொல்லி கொடுக்குது பாருங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் இரவு பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவித்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அப்ப ஜாமத்துல அட்லீஸ்ட் அதிகாலை 3 மணிக்கு 4 மணி தாண்ட கூடாது. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவங்க 4 மணிக்கு மேல எழும்புனா அது ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆவிக்குரிய ஜனம்னா ஜாமத்துல உட்காரணும். அல்லனா 3 மணிக்கு அது எழும்பணும். 3 மணிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கு எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? உட்காருங்க தேவ சமூகத்துல. அப்பதான் தேவ சமூகத்துல நன்மையை பார்க்க முடியும். காக்கா குருவி எழும்பி ஆண்டவரே என்னை ஆசீர்வதி என்று கேட்கிறதுக்கு முன்ன நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். நமக்கு இந்த மிச்ச மீதி வாங்கி நம்ம பழக்கப்படக்கூடாது. ஆமென். கிடைச்ச ஆண்டவர் எங்களுக்கு முழுசா கொடும், கண்டிப்பா கொடுப்பாரு. முழு ஆகாரத்தையும் கொடுப்பாரு. மிச்ச மீதிக்கு நாம அலைகிற ஆள் இல்லை.
அல்லேலூயா. மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படி தேவ சமூகத்தை நாடக்கூடிய ஜனம். அதுதான் சொன்னாரு, இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். தேவனாய் கர்த்தர் தேவதூதனுக்கு உதவியாய் கை கொடுக்கல்ல, ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த புறஜாதிக்கு தான் தேவன் கை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த புறஜாதிக்கு தான் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வர வேண்டும், அவர்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும். தேவத்துவமும் தேவ சாயலும் தேவனுடைய திவ்ய சுவாரமும் புறஜாதிகளுக்குள் வெளிப்பட வேண்டும் என்றுதான் அனாதி தேவனுடைய தீர்மானம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அழகா சபைகளை உட்கார வச்சிட்டு இருக்காரு. உட்கார வச்சு ஏன் உட்கார? தூங்கி தூங்கி விழவா? அப்படியே வந்த வண்ணம் வறுமையா போகவா? ஆசீர்வாதத்தை பெற்று போனோம். தேவனுக்கு என்று பிரகாசிக்கணும், தேவனுக்கு என்று எழும்பணும், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று குடும்பங்களை உருவாக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப என்ன சொன்னாரு? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் நிலை கொள்ள ஆவி ஆத்மா சரீரமானது கிறிஸ்து இயேசுவோட நிலை கொண்டே இருக்கும். அது நாம் அசையப்பட மாட்டோம், எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. இதுக்கு ஆண்டவர் பண்ண காரியம் என்ன? எபிரேயர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 9-10. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் தனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? பரிசுத்த பிதா நொறுக்கினார். இயேசு 53:10 சொல்றாரு, பிதா அவரை நொறுக்க சித்தமாகி நிறுவப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பிதா அவரை நொறுக்கினார். எப்படி நொறுக்கினார்? வேதம் என்ன சொன்னது? அவர் மரணத்தை ருசி பார்த்தார். கூட்டு குழம்பை நம்ம ருசி பார்க்கிறது போல மரணத்தை ஆண்டவர் ருசி பார்த்தார். யோசிக்க முடியுதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு காலிலையோ ஒரு கையிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நோவு வந்தாலோ அல்லனா ஒரு முள்ளு குத்தினாலோ இல்லை ஏதோ ஒன்று கீறினாலோ எவ்வளவு நம்ம வலிக்குதோம், நமக்கு துடிச்சு போயிடுறோம். இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு பெரிய ஆக்கினை விழுந்தது, எவ்வளவு சரீரத்தில் எவ்வளவு வியாகுலங்களை, எவ்வளவு வலி ரணங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டாரு. மரணத்தை ருசி பார்த்தார். நாம இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வேதம் வாசிக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. வீட்டுல போனா பைபிள் வாசிக்க முடிய மாட்டேங்குது. வீட்டுல போன டிவி பெட்டி ஆன் பண்ணி எந்த சீரியல் எந்த சினிமா பார்க்கிறான்னு அதுல முனைப்புடன் காணப்படுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிஞ்சல போதர் என்ன சொல்றாரு? வீட்டில் போய் ஜெபத்துல தரித்திருங்கன்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? எனக்கு பிரியமான நடிகர் நடிகையோட திரைப்படம் வருது, நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் நல்லா கொரட்டை விட்டு தூங்க போறேன். பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, மகா இடுக்கன் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, காலம் செல்லாது. இன்னைக்கு நாம நல்ல என்ன அழகா உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? விடுதலையோட. ஆனா சில இடங்கள் அது முடியல. நம்ம மாவட்டத்தை தாண்டி பிற மாவட்டத்து, என் சொந்த ஒரு குமரி மாவட்டத்திலே அது முடிய மாட்டேங்குது சில இடங்கள்ல. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்துருடைய கிரியை தேசத்தை தலை தூக்கி கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் தூங்கி அப்படியே இருக்கிற இடத்தை தேய்ச்சி கொண்டு போவோமானால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அன்பான ஐயா திரு பாஸ்கர் அவங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள மகன் தான் சொல்லுவேன். அவங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல
மேல் அதிகாரிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கிற சிறையில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அங்கே முரட்டாட்டம் பிடிச்சவன் இருப்பான். எப்படிப்பட்ட துராகித குணமுள்ள ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் லகுவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவர்களுக்குள்ள கர்த்தருடைய கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மேன்மைக்குரிய கனத்துக்குரிய காரியம். ஏன்? இயேசு கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் அவர் மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை உத்தரித்தார், மரணத்தை உருவ கடந்து போய் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே. ஏன்? நான் பிழைக்கணும், என் குடும்பம் பிழைக்கணும், என் ஆத்மா மீட்பை பெறணும், என் ஆத்மா வருகையின் போது அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு தேவசமூகத்தில் அமர்ந்திருக்கிறாரே. ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க சென்னையில் பணிபுரிகிற நேரத்தில் அந்த சிறை வளாகத்துக்குள்ள முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்களாம். தேவனை எழுப்புதல் வர வேண்டும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதா? வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஒரு எழுப்புதல் வேணும், நம்ம ஜெபிக்க முடியுதா? வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன மனைவி நம்ம ஜெபிக்க முடியுதா? யாராவது ஒருத்தர் புருஷனோ மனைவியோ பிள்ளையோ கொஞ்சம் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கோபம் எல்லாருக்கும் தான் வரும், இல்லைன்னு சொல்லல. கோபத்தையும் பயத்தையும் எரிச்சலையும் கொண்டு வரக்கூடியவன் பிசாசு, சத்துரு. அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட சில சந்தர்ப்ப சூழ்நிலை, கோபம், எரிச்சல், பயம் வருங்க, கர்த்தருடைய வேதத்தில் அமர்ந்திருங்கள். இல்லையா? இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுங்க. குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனை வருதா, ஒரு மனது குறைபாடு வருதா, கர்த்தருடைய சமூகத்துல வாயை மூடிட்டு இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் அங்க சமாதானத்தை கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானவர் அங்க உலாவுவார். என்ன சொன்னார்? அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அது அசையாது. அப்ப தேவன் நமக்குள் தங்கி உலாவும் ஆலயமாய். நீங்க என்ன சொன்னார்? நீங்களே அந்த ஆலயம் சொன்னார். அப்ப கர்த்தருடைய ஆலயமாய் நாம் உருவாக்க, நம்மை அர்ப்பணிக்க நாம் அசைவுபடுவோமா? தேவையற்ற வார்த்தையை குடும்பத்தில் பேசுவோமா? தகாத காரியங்களை செய்யும்படி நம்முடைய ஜீவியம் முற்படுமா? முற்படவே முற்படாது. நாம் ஜாக்கிரதை உள்ள ஜனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜாமத்தில் கர்த்தரை தேடுங்க. ஜாமத்தில் முடியல, ஒரு 3 மணிக்காவது எழும்புங்க. தூங்கி தூங்கி விழுந்து ஜெபிக்காதுங்க. விழிப்புடன் காத்திருங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்தில் இந்த பாவ சாப கட்டுகளை கர்த்தர் அகற்றுவார். உங்கள் குடும்பத்தில் சீர்படாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் சீர்படுவார்கள். தேவன் நின்று காரியத்தை வாக்கிய செய்வார். அப்ப மரணத்தை உருவ ஜெயமாய் விழுங்கினாரே. யாருக்காக? நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும். நீங்களும் நானும் அதரிசனமான தேவனுடைய அந்த தற்சொரூபம் நமக்குள்ள நிறைக்கொள்ள வேண்டும் என்றுதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையை ஒப்பு கொடுத்தாரு. தம்மையை ஒப்பு கொடுத்தாரு. என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 24 வரை வாசிங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 24 வரை. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் பார்க்கும் இச்சைகளினால கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் தாங்க ஆத்மா. நம்மை போல ஒருத்தன் உள்ள இருக்கான். நாம ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவான்? எனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை சீண்டி பார்க்காத, அப்படிதானே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள சிங்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் எப்படி நாக்க கடிச்சிட்டு நான் மட்டும் பழைய ஆளா இருந்த என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. பழைய ஆளா இருந்தா நடக்காது. புதிய ஆளா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலை கொள்ள முடியும். பழைய ஆளா இருந்தா இன்னொருத்தர் நிக்கிறான், ஏழ்ற பொல்லாத பய, அவனுக்கு கூட்டாளி ஆயிடுவோம். ஆமென். அவ பழைய ஆளுடைய சாயலே என்ன சொன்னாரு? முந்தின நடக்கைக்கு புரிய மோசம்போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனுக்கு அலைந்து போட்டு
உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷனை எப்படி கலைந்து போடணுமா? அப்போஸ்தலர் பவுல் மூலமா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்களா. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிற இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். எப்படி? ஒரு பெரிய மரச்சிலுவை செய்து நம்ம அப்படி சுமந்துட்டு போ ஆண்டவர் சொல்றாரா? இல்லை இல்லை இல்லை. வசனம், கிறிஸ்துடைய வசனம் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள வேறு ஒன்ற, கிறிஸ்துடைய வசனம் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள நிலை கொள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நிலை கொள்ள நம்மை அர்ப்பணிக்க அந்த வார்த்தை நம்மோடு பேசும். வார்த்தை பேச 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 நமக்குள் இருக்கிற ஜன்ம சுபாவத்தின் கிரியைகள் அது கொந்தளிச்சுட்டு இருக்கும். அந்த கொந்தளிப்பை என்ன பண்ணும்? ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், இந்த கொந்தளிப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க, உம்முடைய வசனத்தால் என்னை நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினால் என்னை நிலைப்படுத்துங்க, அப்பதான் என் ஜீவியம் ஆசீர்வாதமா இருக்கும். கொந்தளிப்பை எடுத்து போடுங்க சுவாமின்னு நாம கேட்க கேட்க அனுதினமும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்ற அர்ப்பணித்து ஓடணும். நாம மற்றவங்க மேல பழி சாட்டிக்கிட்டு ஓடக்கூடாது. ஒன்னால தான் இது வந்துச்சு, ஒன்னால தான் நான் கெட்டு போயிட்டேன், ஒன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன்னு நம்ம மற்றவங்க மேல பழி சாட்ட 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 நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பது மிகவும் கடினம். ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்க மேல அவதூறை போட்டுக்கொண்டு எஸ்கேப் ஆகலானா முடியவே முடியாது. லூக்கா 9வது அதிகாரம் 23, 24 என்ன சொல்லுது பாருங்களா. லூக்கா 9 எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ன பண்ண சொன்னாரு? தன்னைத்தான். நம்மளை வெறுக்க முடியுதா? வெறுக்க முடியுதா? ஒரு நாம ஒருத்தர் நன்மை செய்திருக்கலாம், நம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்ட மனுஷன் நமக்கு விரோதமா நம்மள நடு ரோட்ல விட்டு நிப்பாட்டி தகாத வார்த்தையை பேசி நம்ம சட்டையை பிடிச்சா உடனே ஆண்டவரே நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன் இப்படியா சொல்லுவோம்? என்ன பண்ணுவோம்? யார பிடிக்கிற நீ? நான் யார் தெரியுமா? அருவாங்க. என்னது? அப்படிதானே சொல்லுவோம். அதானே ஒரு காலத்துல நான் சொன்னோம் தான் சொல்றேன். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் கேட்டாரு, நீ பாதாளத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு வரணுமான்னு கேட்டாரு. என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, நான் நன்மை தானே செய்தேன், அந்த மனுஷனுக்கு விரோதமாய் இப்படி தகாத தீங்கு பண்றேன், அப்ப இதுக்கு முடியுதா என்ன? நான் திருப்பி கேட்கல, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல நடத்திப்பு வராதே. நீ திருப்பி கேட்க கேட்க அவனுக்குள்ள கொந்தளிச்சுட்டு இருக்கோம், நீ பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பேன்னாரு. அவன் ஒரு நிமிஷம் அந்த கல்லனை போல கடைசி நிமிஷம் மனம் திரும்பிட்டா அவன் வந்துருவான், நீ உன் கதை முடிஞ்சு போயிடும்ப்பான்னாரு. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? முடிவு ஒண்ணும் இல்லை. என் வசனத்தை பாரு, நீ ஜாமத்துல உட்காரு, நீ ஜாமத்துல ஜெபிக்கிற, அப்ப உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவனை பழி வாங்கணும், அவனை அதை பண்ணணும், அவனை இதை பண்ணணும், அவன் என்ன இது பேசிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், அவனை விடக்கூடாது. பல்ல நர்னம்னு கடிச்சுட்டு நிக்கிறிய, கடிச்சு பல்லெல்லாம் போச்சு. ஆமா, ஒரு வாட்டி நர்னர் பல்ல கடிச்சு போறேன், ஒரு பல்ல டங்குன்னு உடைஞ்சு போச்சு. ஓங்கின கை அப்படி நின்னுச்சு. அட்டென்ஷன். அந்த மனுஷன் என்ன நினைச்சா தெரியல. அந்த மனுஷன் இப்படி கையை காமிச்சிட்டு போடான்னு போயிட்டே இருந்தாரு. ஏன்னா பல்லு உடைஞ்சு அந்த வலி, அப்புறம் துப்புற ரத்தமா வருது, ஒரு பல்லு அவுட்டு. எதுக்கு? எனக்கு நானே ஆப்பு வைக்கணும் தேவையா?
இது எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அல்லேலூயா. தேவன் எப்போ பிரித்தெடுத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று என் திக்குவாயை மந்த புத்தியும் மாற்றினாரோ அன்னையிலிருந்து எரும மாட்டுக்கு மேல மழை பெய்தது மாதிரி. புரியுதா? நல்லா புரியுதோ? சோத்திரம். அப்ப நிறைய மாடு வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எரும மாடு பாருங்களேன், இடி இடிக்கும், மழை பெய்யும், எல்லாமே அதிகம் வாய்க்குள்ள அசைப்பட்டுட்டே இருக்கும். இடி இடிச்ச மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்காது, மழை கொட்டு கொட்டு கொட்டி இருக்கும். அப்படி லைட்டா உடம்பு அப்படி சிரிப்பு சிரிப்பு அதுக்கு பாட்டு போயிட்டே இருக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியம். எல்லா நிந்தையும் வரும், எல்லா அவமானங்களும் வரும், எல்லா தேவையற்ற போராட்டம் வரும், நன்மை செய்து துன்பம் அனுபவிக்கிற ஜீவியம் வரும். என்ன சொன்னாரு? தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஏன்? வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுறும்படி தமது கிருபையினால், புதிய கிருபையினால் நிரப்புகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிறார். கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். தயவு செய்து வேதத்தை நல்லா வாசிங்க, ஸ்தோத்திரிச்சு செவிங்க, ஜாமத்துல கர்த்தரை தேடுங்க. ஜாமத்துல முடியலையா, ஒரு 11:30 மணில இருந்து ஒரு 1-1:30 மணி நேரம் உங்களால் உட்கார முடியலையா, தயவு செய்து 3 மணிக்காவது எழும்புங்க. எழும்பி தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாருங்களா, உங்க குடும்பம் மீட்கப்படலன்னு கேளுங்க. என் தேவநாயகத்துடைய தெய்வீக தயவும் இரக்கமும் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும் கேளுங்க. என் போன் நம்பர் ஐயாவிட்ட இருக்கு, பாஸ்டர் இருக்கு, கூப்பிட்டு வச்சு உதையுங்க. போதுமா? கர்த்தர் அநேக குடும்பங்களை எழுப்பி இருக்கிறார், அநேக சபைகள்ல உள்ள ஜனங்களை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படி? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி சாய்த்தபடினால் தேவன் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 15:26 சொல்றாரு. யாத்திராகமம் 15:26, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அப்ப அவருடைய வார்த்தையும் ஜீவனையும் வார்த்தையின் வல்லமையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் நிலைக்குள்ள ஒப்பு கொடுக்க கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். ஒரு நிந்தையும் ஒரு போராட்டமும் உங்களை அணுகாது. கர்த்தர் சகாயராய் அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருப்பார். நிச்சயமா சொல்லுவேன், போராட்டங்களை கர்த்தர் அகற்றுவார். ஒரு இடத்துல ஜாம கூட்டம், சரியா 2 மணிக்கு ஜாம கூட்டம் நடத்தணும். ஜாம கூட்டம் நடத்தணும்னா, நான் சென்னையில அப்ப பாடி என்கிற ஏரியாவில் இருந்தேன். அந்த பாடியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி போனேன். அப்ப அங்க தாண்டி போறேன், ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளோடி போய் ஒரு காவாவுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அது வழி என் பைக் ஏற்றி போனேன். சரியா ஒரு 1 மணிக்கு என் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். விடிய காலம் கிளம்பி போறேன். ஒரு 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 தொலைவு வர நாய் சத்தம் இல்லை. பாருங்க, நாய் என்ன நோக்கி குறைச்சிட்டு வரல, அதுக்கு ஊளையிடுற சத்தமும் நாயுடைய குறைப்பும் வித்தியாசமா இருந்தது. அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள ஒரு ஒத்தையடி பாதை போல ஒரு வழி, பைக்கு போகலாம். அது போனாதான் அந்த வீட்டுக்கு போக முடியும். அந்த அன்னைக்கு தான் எல்லாம் சொல்லுவாங்க, ஊர்ல சொல்லுவாங்க, அந்த பேய் கரைச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பேய் உட்கார்ந்து அழுற சத்தத்தை கேட்டதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையில அன்னைக்கு நான் என் காதால கேட்டேன். அதுக்கு சத்தமும் அதுக்கு அழுகை குரலும். ஒரு நிமிஷம் நின்னுட்டு, ஆண்டவரே என்னப்பா இது, நான் ஊழியத்துக்கு போகணுமே, இந்த சத்தத்தை கேட்க வந்தேன். அந்த மறு நிமிஷம் எல்லாம் நிசப்தமாச்சு. அங்க போனேன், ஜபத்தை முடிச்சேன். அநேக ஜனங்கள் வந்தாங்க, கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குனாங்க. சரியா 5:30 மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு டீ காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் இரவு ஜபத்துல உட்கார்றேன்.
கர்த்தருடைய ஆவியானவர் ஜாமத்துல உட்கார கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அப்படி நெடுஞ்சான் கிடையா தேவ சமூகத்தில் விழுந்து தேவனை நோக்கி பணிந்து கொள்ளக்கூடிய எனக்கு ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். அப்படி தேவ சமூகத்தில் பணிந்து தேவன் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன்? கரெக்டா 12:15 மணிக்கு. எத்தனை மணிக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க தெரியுமா? அப்படி லைட்டா அந்த கிளாக்கை பார்க்கிறேன். 1:45 மணிக்கு கர்த்தருடைய சத்தம் என் காதில் தொனிக்கிறது. மகனே, அந்த ஆவிகள் எது தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு புரியல. எந்த ஆவி ஆண்டவர் கேட்டேன். நீ நேற்றுக்கு ஜாம கூட்டத்துக்கு போனிய? ஆமா. அப்ப சத்தத்தை, அழுகிற சத்தத்தை கேட்டியா? ஆமா. அது எப்படியா? அந்த காலம் முடிவதற்கு முன்னே தன் ஜீவனை மாய்த்து கொண்ட ஆவிகள், தன் ஜீவனை அறிவுக்கு ஒப்படைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிர்விசாரம், நான் செத்து போனா நல்லா இருக்குமே, வாய் முகூர்த்தம், துணித்தனம் சமைத்தனம் தன் நாவிலிருந்து வழிபடக்கூடாது. என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் இருக்கிறத செத்து போன நல்லா இருக்குமே. பிசாசுக்கு அதான் கொண்டாட்டம். நீ சொல்லிட்டல, பரலோகத்துல போய் சொல்லுவான். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க என் கூட்டாளி, என் பக்கம் அனுப்பிடுவோம். அவங்க கதையை நான் முடிச்சிடுறேன். தயவு செய்து உங்க நாவுல இருந்து யாருக்கிட்ட நாவுல இந்த வார்த்தை வரக்கூடாது. இருக்கிறத விட செத்து போன நல்லா இருக்குன்னு பிசாசு அதே போல அழித்து விடுவான் வாழ்க்கைய. அப்ப பாருங்க, அந்த ஆவி எங்கேயுமே காலத்துக்கு முன்ன அழிகிற ஆவிகள். அது மந்திரவாதி கையில கிடைச்சது கட்டி வச்சிருவோம். அந்த ஆவியை விட்டு மற்ற குடும்பங்களை சீர்குலைச்சிருவோம். ஏன்னா ஜனங்களுக்கு ஜெபிக்க சென்று அது வந்து நாடு சொல்லுது, நான் இந்த இடத்துல இப்படி நடந்த, இப்படி போன, அதை ஒரு மந்திரவாதி பிடிச்சுக்கிட்டான். அவன் தான் இப்ப என்னை கட்டி வச்சு இந்த குடும்பத்துக்கு ஏவல் பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தேவையற்ற நாவின் பிரதியுத்தரம் உங்க ஜீவியத்தில் வரவே கூடாது. கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் மட்டும்தான் வரணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கக்கூடிய அந்த தன்மை மட்டும்தான் இருக்கணும். ஸ்தோத்திரம் மட்டும்தான் வாயில இருக்கணும். வேற எந்த காரியமும் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய விருப்பம் கொண்டு விட்டார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் காணப்படுவீர்கள். நீங்கள் விடுதலையோடு கடந்து போக போறீங்க. உங்க ஜீவியத்தில் இந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றி விட்டார். கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்தில் அடங்கிற்று. கர்த்தர் இரைச்சலை அகற்றி விட்டார். நிந்தைகள் அகன்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை பொய் உரையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க தேவனிடத்தில் இந்த சகாயம் பெற்றீர்கள். தயவு செய்து நீங்க இனி செய்ய வேண்டியது, உங்க ஜெப நேரத்தை அதிகரியுங்கள், வேத வாசிப்பை அதிகரியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்புவார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனமாய் காணப்படுவீர்கள். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் வெளியேறப்பட்ட ஜனமாய் காணப்படுவீர்கள். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. தேவன் உங்கள் தலைகளை நிமிரச் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி மகிழ்ச்சி ஆக்குகிறார். தம்முடைய கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குகிறார். செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தை தரித்து இருக்க வேண்டும். இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும். தேவ தயவு உண்டாகி கொண்டே இருக்கும். நாம சில வேளையில் நம்ம யோசனை பண்ணி கொண்டிருப்போம், இன்னைக்கு இந்த தேவை இருக்கு, நான் என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு. நீ தேவ சமூகத்தை தேட தேட கர்த்தர் அழகா ஒரு போக்க உண்டு பண்ணிடுவார். அனுகூலம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க எங்கேயும் யாருக்கிட்ட எந்த விதத்திலையும் நீங்க தலை குனிஞ்சு போகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டாரு. செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தை நாட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் வெளிப்படுவார். உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால்